ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம். நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில எண்கணிதம், சாஸ்திரம், ஜோதிடம் பற்றிய விஷயங்களை டாக்டர் கே. ராம் சார் அவர்கள் நமக்கு விளக்கமா சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், ருத்ராஜ மாலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ருத்ராஜ மாலை எல்லாருமே போடலாமா? கல்யாணம் ஆனவங்க போடக்கூடாது அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? யார் போடலாம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பொதுவாக ருத்ராட்சம் அப்படிங்கிறது எல்லோருமே அணிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத விட இந்த ருத்ராட்சம் எத்தனை முகம் அணிஞ்சுக்கலாம், எந்த வயசில் அணிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விதிமுறைகள் இருந்துகிட்டு இருக்கு. ருத்ராட்சம் அணிகிறதுக்கு உண்டான பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகவே படபடப்பான பேச்சுக்கள் இருக்கும் இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையும் படபடப்பாக அணுகுமுறை பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் சுறுசுறுப்புங்கிறது வேற, ஆனால் அதே சுறுசுறுப்பு அதிகமாகி படபடப்பாகிறது, எந்த ஒரு விஷயத்துக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவான நிதானமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை, எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த விக்கிரகத்தை நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறீங்களோ, எந்த சன்னதியில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ, அந்த பிரார்த்தனை ஒருமுகமாக அமையக்கூடிய, ஒரே மனதாக நிலையான வகையில் பெருமை தரக்கூடிய வகையில் அந்த பிரார்த்தனை அமையக்கூடிய ஒரு தெளிவு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ருத்ராட்சம் பேருதவியாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாக ருத்ராட்சம் அப்படிங்கிறது சுத்தமான முறையில் உள்ளவங்க, அதாவது பெண்கள் அப்படிங்கிறத விட ஆண்கள் அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது, வயது வித்தியாசம் இல்லாமல். பொதுவாக ஆண்களுக்கு 30-35 வயசுக்கு மேலே ருத்ராட்சம் அணிகிறது, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய 33 வயசுக்கு பின்னாடி ருத்ராட்சம் அணிகிறது நன்மையானதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு சாதகமானதாகவும் ஏதுவானதாகவும் அமையக்கூடிய தன்மை இருந்துகிட்டு இருக்குது. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய 46 வயசுக்கு மேலே அல்லது சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு 50 வயசுக்கு மேலே பெண்கள் அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆண்களை பொறுத்தளவுக்கு ருத்ராட்சம் அணிகிறது அப்படிங்கிறது விரதம் எதுவும் இருக்க வேண்டியது இல்லைங்க. ருத்ராட்சம் அணிஞ்சிக்கும் பொழுது ஏதாவது விரத முறைகளை நம்ம கையாளணும் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள் கிடையாது. ஆனால் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கும் பொழுது அபசகுணமான வார்த்தைகளையோ தேவையில்லாத ஒரு தீய வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது சிறப்பானதாக இருந்துக்கிட்டு இருக்கும். ருத்ராட்சத்தில் ஒரு முகம், 5 முகம், 9 முகம் இந்த மாதிரியான வழிகளில் இருக்கக்கூடியது அணிஞ்சிக்கிறது சிறப்பானதாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு உள்ளவங்க தாராளமாக ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவங்க, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் இல்லாதவங்கெல்லாம் ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மருத்துவ ரீதியாகவே ருத்ராட்சம் நல்லதாக அதாவது உடலியல் ரீதியாக ஒரு பிளட் சர்க்குலேஷன் சீராக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துவதாக ருத்ராட்சம் இருந்துகிட்டு இருக்குது. ருத்ராட்சத்தில் ஒச்சமில்லாத ருத்ராட்சம் அணிகிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ருத்ராட்சம் வாங்கும்போது நிறைய பேர் ஆர்வம் மிகுதியில் ருத்ராட்சம் அணிஞ்சிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்துடுதுங்க. ஆனால் அந்த ருத்ராட்சம் வாங்கும் பொழுது ஒச்சமில்லாத ருத்ராட்சம் வாங்கி அணிகிறது அச்சம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும்.
சார் ஒச்சம் அப்படின்னா என்னன்னு புரியுற மாதிரி சொல்ல முடியுங்களா? ருத்ராட்சத்தில் வந்து ஒச்சம் அப்படிங்கிறது வந்து இப்போ சாதாரணமாக ஒரு காமாட்சி விளக்கு வாங்குறோம்னு வைங்களேன், அதில் வந்து எல்லா காமாட்சி விளக்குகள்லையுமே அம்மனுடைய படம் தெளிவாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த அம்மனுடைய படம் வந்து அதாவது தெளிவற்ற நிலையில் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். எந்த இடத்துல தெளிவற்ற நிலையில் இருந்தால் கூட அந்த காமாட்சி விளக்கு வீட்டுக்கு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த பிரார்த்தனையில் கிடைக்கக்கூடிய அல்லது விளக்கு ஏற்றுவனுடைய பலன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தடைபடக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ருத்ராட்சத்தில் வந்து பொறுத்தளவுக்கு 1 முகம் 3 முகம் 5 முகமாக இருந்தால் கூட அதில் வந்து தெளிவான அமைப்பு இல்லாமல் தெளிவான வடிவம் இல்லாத ருத்ராட்சம் வந்து உச்சமுள்ள ருத்ராட்சமாக இருந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம சாதாரணமாக நம்ம சொல்லும்போது புரியாதுங்க. அந்த ருத்ராட்சத்தை வாங்கும் பொழுது நேரடியாக விளக்கம் கொடுக்கும் பொழுது தான் அது புரியும். அதனால் நீங்கள் வாங்கும் பொழுதே சரியான இடத்துல வந்து ஒற்றமில்லாத ருத்ராட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு கொஞ்சம் பார்த்து வாங்குறது சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும். சரி, இப்போ ருத்ராட்ச மாலை பற்றி சொன்னீங்க. இது மாதிரி பவள மாலை வந்து இப்போ பெண்களும் அணிகிறாங்க, ஆண்களும் அணிகிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பவளம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உகந்த ரத்தினமாக இருக்கிறதுனால இது பெரும்பாலும் பெண்கள் வந்து ஜாதகம் பார்த்தாலும் பார்க்காட்டியும் பெண்களுக்கு வந்து அந்த பவளம் அந்த கலர் வந்து எடுப்பாக இருக்கிறதுனால பிடித்தமாக இருக்கிறதுனால பெரும்பாலான பெண்கள் விரும்பி அணியக்கூடிய ரத்தினமாக இந்த பவளம் இருந்துகிட்டு இருக்குது. அது குறிப்பிட்ட ஒரு ரத்தினம் மட்டும் அல்லாமல் பவள மாலையாகவே நிறைய பெண்கள் அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அது வந்து இந்த மாதிரியான பவள மாலையை வந்து பெண்கள் அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விதிவிலக்கு எதுவும் கிடையாது. தாராளமாக பெண்கள் எந்த வயதாக இருந்தாலும் பவளத்தை வந்து உபயோகப்படுத்தலாம். ஆனால் அந்த பவளத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை வந்து அந்த பவள மாலையால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த பவளத்தை வந்து முறையான பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு அதற்குண்டான பிரசன்னம் ரத்தின பிரசன்னம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உபயோகப்படுத்தணும். பொதுவாக ஃபேஷனாகவோ மேலோட்டமாகவோ பவளம் அணிஞ்சிக்கிறது எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆனால் செவ்வாய் பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கடக ராசியில் இருக்காரோ அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரியான ஜாதகர் வந்து அல்லது அந்த மாதிரியான ஜாதகிகள் இந்த பவள மாலையை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. பவளம் அப்படிங்கிறது ஒரிஜினல் மட்டும் அல்லங்க, சாதாரணமான பவள நிற மாலைகளை செவ்வாய் பகவான் கடகராசியில் உள்ள ஜாதகர் ஜாதகிகள் அணியாமல் இருப்பது சால சிறந்ததா இருந்துகிட்டு இருக்கும். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். இப்போ ருத்ராட்சம், பவளம், அடுத்து முத்து மாலை பற்றியும் சொல்லுங்க சார். இப்போ முத்து மாலை வந்து எல்லாரும் ஃபேஷனாகவும் போட்டுக்கிறாங்க, பட் அதுக்குன்னு உரிய நன்மைகள் இருக்கும் இல்லைங்களா? முத்து மாலை
முத்து அப்படிங்கிறது வந்து பொதுவாக உடலியல் ரீதியாக மருத்துவ சொத்தாக இருந்துகிட்டு இருக்குது. யாராக இருந்தாலும் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் முத்து அணியும் பொழுது பொதுவாக அந்த முத்து உடலியல் ரீதியாக உஷ்ண தணிப்பு, உங்கள் உடலியல் ரீதியாக இருக்கக்கூடிய உஷ்ணங்களை தணித்து ஓரளவு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. உடலியல் ரீதியாக இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து அவ்வப்போது அளவான வகையில் வெளியேற்றி உடம்பில் உள்ள உஷ்ணத்தை வந்து தணிக்கைப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த முத்து இருந்துகிட்டு இருக்குதுங்க. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரக சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் முத்து, உண்மையான ஒரிஜினல் முத்து வந்து அங்கே வச்சிருக்கிறதுனால அந்த முத்து எந்தவித ஏசியும் போடாமல் அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான குளிர்ச்சியையும் இதமான மன மகிழ்ச்சியையும் ஓரளவு உடலியல் ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த முத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. முத்து ரத்தினத்தை வந்து யாராக இருந்தாலும் அனுபவிக்கலாங்க. விருச்சிக ராசியை தவிர்த்து மற்ற ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் முத்து ரத்தினத்தை வந்து அணிஞ்சு பயன்படுத்தலாம். இந்த முத்து ரத்தினம் மருத்துவ ரீதியாக உடலியல் ரீதியாக உங்களுடைய உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவு தணிக்கைப்படுத்தக்கூடிய விஷயமாக முத்து இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் சாஸ்திர ரீதியாக ஜாதக ரீதியாக அதிர்ஷ்ட ரத்தினமாக மாறுவதற்கு இதே ஒரிஜினல் முத்து வந்து நீங்கள் முறையான பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது அந்த முத்துவுக்கு உண்டான உங்கள் ஜாதகப்படி கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனுக்கிரகமாக அடர்ந்து கிடைக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் படர்ந்து தொடர்ந்து மேன்மைகளையும் வெற்றிகளையும் மன மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த முத்து இருந்துக்கிட்டு இருக்கும். சார், ஸ்படிக மாலை பற்றியும் சொல்லுங்களேன் சார். இப்போ எல்லா கோயில்லையுமே விற்கிறாங்க ஸ்படிக மாலை. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த முத்து மாலை எந்த மாதிரி உஷ்ண தணிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குதோ அதே மாதிரி உங்களுடைய உடலியல் ரீதியாக இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீரான அளவில் சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த பவள மாலைக்கு, அதாவது இந்த ஸ்படிக மாலைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஸ்படிக மாலையை வந்து யாரா இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம். இந்த குறிப்பிட்ட ராசி அப்படிங்கிறது கணக்கு கிடையாதுங்க. ஆண் பெண் யாராக இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம். வார்த்தைகளில் படபடப்பு உள்ளவங்க, உடலியல் ரீதியாக உஷ்ண சம்பந்தப்பட்ட உஷ்ண பாதிப்பு உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான எந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த மாதிரியான ஸ்படிக மாலையை உபயோகப்படுத்தும் பொழுது இந்த முத்துவுக்கு உண்டான ஓரளவு மன சீரோட்டத்தையும் சீரான மன ஓட்டத்தையும் சீரான அதாவது இதமான மனம் குளிர்ச்சி இந்த முத்து உபயோகப்படுத்தும் பொழுது எந்த மாதிரியான தன்மைகள் கிடைக்குதோ அதே மாதிரி ஸ்படிகமும் உண்மையான ஸ்படிகம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண கையில் வாங்கி பார்க்கும் பொழுது உள்ளங்கையில் வந்து அந்த குளிர்ச்சியான தன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எதிர்விளைவுகள் இல்லாத உடல் குளிர்ச்சி உடல் உஷ்ணத்தை தணித்து குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் ஸ்படிகம் இருந்துகிட்டு இருக்குது. இது மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் ஸ்படிகம் இருந்துகிட்டு இருக்குது. கோயிலில் வந்து பிரார்த்தனை சம்பந்தப்பட்ட நேரங்களில் மட்டும் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது மட்டும் ஸ்படிக மாலையை உபயோகப்படுத்தி பிரார்த்தனை பண்ணக்கூடிய வழக்கம் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் கூட, அதாவது அவ்வப்போது பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரங்களில் மட்டும் ஸ்படிக மாலையை பயன்படுத்திக்கிறது. அதுவும் உங்களுடைய பிரார்த்தனையை வந்து உறுதிபட தெளிவுபட பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஏதுவாக இருந்துகிட்டு இருக்கும். சார், நிறைஞ்ச அமாவாசை அதில் வந்து நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். நிறைஞ்ச அமாவாசைன்றது இருட்டு தானே, அப்போது நல்ல காரியங்கள் செய்யலாம்னு சொல்கிறீங்களா? பொதுவாக அமாவாசை திதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அமாவாசை திதியில் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மற்ற எந்த நாளாக இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து, அதாவது ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவனித்து தான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் அமாவாசை நாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ராகு காலம், யமகண்டம் எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லைங்க. அதாவது 24 மணி நேரமும் நல்ல நேரம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால தான் உங்களுடைய கேள்வியில் கேட்ட மாதிரி அமாவாசையை வந்து நிறைஞ்ச அமாவாசைன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி குறைகளெல்லாம் எதுவுமே இல்லாத நாளாக நிறைந்த நாளாக இருக்கிறதுனால தான் அமாவாசையை வந்து நிறைஞ்ச அமாவாசையாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கலாங்க. நல்ல காரியங்களுக்கு உண்டான பலன் அமாவாசையில் நிச்சயமாக கிடைக்கும். நிறைஞ்ச அமாவாசைன்னு சொல்லக்கூடிய காரணம் இதுதான். அப்போது இந்த அமாவாசை திதிகளில் வந்து
பண்ணக்கூடிய காரியங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறையாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பானதாக இருந்துக்கிட்டு இருக்கும். குறிப்பாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த மாதிரியான மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள் சிறப்பு நிறைந்த அமாவாசைகளாக இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஜனனமான மாதம் வந்து தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் ஜனனமானீங்களோ அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை உங்களுக்கு சிறப்புகள் நிறைந்ததாகவும் உங்களுக்கு சாதகங்களை அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமாவாசையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். அமாவாசை திதிகளில் பண்ணக்கூடிய பூஜைகள், முக்கியமான பூஜைகளை வந்து இந்த நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு பண்ணும் பொழுது அந்த பூஜைக்கு உண்டான பலன்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அமாவாசை திதி அன்னைக்கு கொடுக்கக்கூடிய திதிகள், அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடிய தானங்களுக்கு சிறப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த மாதிரியான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு நாளில் வந்து யாரோ ஒரு நபருக்கு நீங்கள் அன்னதானம் வாங்கி கொடுத்தாலோ வஸ்திர தானம் வாங்கி கொடுத்தாலோ அவர் வந்து மனசார நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் அப்படின்னா அந்த வார்த்தைகள் நமக்கு வந்து ஒரு நல்ல வாக்காக நல்ல வாழ்த்தா அமைஞ்சிருது. அதுவே அமாவாசை அன்னைக்கு ஒருவருக்கு இந்த மாதிரியான மனோதிருப்தி அடையக்கூடிய ஒரு தானம் பண்ணும் பொழுது அந்த தானம் பெற்றவர் இந்த மாதிரியான வாழ்த்து கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 பேர், அதாவது 27 நட்சத்திரம் வருது இல்லைங்களா, ஒரு 27 நபர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தா எந்த மாதிரியான வாக்கு கொடுக்குறாங்களோ அந்த 27 நபர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கும் அந்த ஒரே நாளில் கிடைச்சிருதுங்க அமாவாசை திதி அன்னைக்கு. ரெண்டாவது, அமாவாசை திதி அன்னைக்கு யாராவது ஒருவர் வாழ்த்து கொடுத்தாங்க அப்படின்னாலோ வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னாலோ அந்த வாக்கு வந்து எந்த மாதிரியான வாழ்த்து கொடுக்குறாங்களோ அந்த வாழ்த்துக்கு வந்து அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இஷ்ட தேவதைகளும் துஷ்ட தேவதைகளும் ஆமா போடுங்க. பொதுவாகவே வீட்டில் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, துஷ்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. அந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது இந்த துஷ்ட தேவதைகள் வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லும் பொழுது அந்த துஷ்டம் வந்து அந்த கெட்ட வார்த்தைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிதமாகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு பெரியவங்க சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்ற நாட்களில் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு வந்து இஷ்ட தேவதைகளோ துஷ்ட தேவதைகளோ ஆமாம் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறத விட இந்த அமாவாசை அஷ்டமி திதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் இந்த மாதிரி அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதிகமான ஒரு வாழ்த்தா வந்துடும். அதனால் அமாவாசை அப்படிங்கிறது நிறைந்த நாளாகத்தான் நம்முடைய சாஸ்திரம் நமக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்லி வைக்கப்பட்டிருக்குது. அமாவாசை அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது ஒரு விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக ஆக்கணும்னு நினச்சா ஆக்கி காட்டக்கூடிய தன்மை இருந்துக்கிட்டு இருக்கும். அதே விஷயத்தை அழிச்சு காட்டணும் அப்படின்னாலும் அழிச்சு காட்டக்கூடிய தன்மை அந்த குழந்தைக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை மறைச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சதுன்னு வைங்க, அந்த குழந்தை அந்த விஷயத்தை மறைச்சே செய்யக்கூடிய ஒரு பக்குவம், யாருக்கும் தெரியாமல் அந்த விஷயத்தை மறைச்சு காட்டக்கூடிய ஒரு பக்குவம் அமாவாசை என்று பிறந்த குழந்தைகளுக்கு நிச்சயமா இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பொய் அப்படிங்கிற விஷயத்தை முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தைகள் ஒரு விஷயத்தை பொய்யா பேசணும் அப்படின்னு நினைச்சது அப்படின்னா மெய்யான விஷயத்தை கூட பொய்யாக பேசக்கூடிய ஒரு தன்மை, அதுக்குண்டான சூழ்நிலை, அதற்குண்டான வசிய சக்தி நிச்சயமாக அதிகமா இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி,
சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் எண் 139 பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377 9677276129. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கிராமப்புறங்கள்ல பொய்ய பொருந்த பேசணும்னா நிஜம் நின்றுகிட்ட முடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நின்றுகிட்ட முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய, அமாவாசை அன்னைக்கு ஜனனமாகக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த அமாவாசை வந்து எந்த விஷயங்களிலுமே அமாவாசை அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து பொய் அதிகமாக பேசுமா, உண்மை அதிகமாக பேசுமா, நன்மையான வழிகளில் தன்னை ஈடுபடுத்திக்க முடியுமா, இல்லை தீய வழிகளில் தன்னை ஆட்படுத்திக்குமா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அந்த அதே அமாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தையுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகங்களுடைய ஆதிக்கம், பாப கிரகங்களுடைய ஆதிக்கத்தை வச்சு நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த அமாவாசையை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் நன்மையானதாகவும் சுபங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு அமாவாசையை பொறுத்தளவுக்கு ஐயப்பாடு என்ற சந்தேகம் வந்துகிட்டு தான் இருக்குது. அமாவாசை அன்றைக்கு நாள் நல்ல நாளா, அமாவாசை புதிதாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா, அமாவாசை என்று சுப காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு. சந்திர பகவானுடைய ஆதிக்கம் குறைந்த நாளாக அமாவாசை இருந்தால் கூட அதே அமாவாசை பகல் முழுவதும் ராஜகிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால மற்ற முன்னோர்களுடைய சாபங்கள், உங்களுடைய வம்சாவளியில் வாழ்ந்து முடிந்த பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நிறைந்த நாட்களாக அமாவாசை நாள் இருந்துகிட்டு இருக்குது. அதனால அமாவாசை அன்று ஐயம் இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நிச்சயமாக செய்யலாங்க. புதிதாக ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டியது இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களுக்கு உண்டான விஷயங்களை தள்ளி வைக்கிறதுக்காக ஒரு புதிதாக பூஜை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, பரிகார பூஜைகள் ஆரம்பிக்கிறதா இருந்ததுன்னா, நல்ல விஷயங்களுக்கு உண்டான பூஜைகள் அப்படிங்கிறத விட பரிகார விஷயங்களுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்களை அமாவாசை என்று ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பூஜை புனஸ்காரங்கள் மூலமாக, அந்த பரிகாரத்தின் மூலமாக சதிகார சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இந்த மண்ணில் புதைக்கப்பட்டு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடந்தேறக்கூடிய அமைப்பை அற்புதமாக கொடுக்கக்கூடிய திதியாக அமாவாசை இருந்துகிட்டு இருக்குது. எப்படிப்பட்ட விதியை கூட ஒரு சில திதிகள் மாற்றி அமைக்கும்ங்கிற ஒரு வாசகத்தை நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு இல்லையா, அந்த வாசகம் வந்து இந்த அஷ்டமி திதி அமாவாசை திதிகளுக்கு நிச்சயமாக பொருந்தி வருது அப்படிங்கிற விஷயத்தை கச்சிதமாக உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அமாவாசை திதியை உண்டான நல்ல காரியங்களை செய்து நல்ல முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சார், அமாவாசை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ அமாவாசை வளர்பிறையில் அந்த 4வது நாள் வந்து நிலாவை பார்க்கக்கூடாது, துணியில் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அமாவாசைக்கு அடுத்து பிரதம திதி, அதற்கடுத்து 3வது நாள் வரக்கூடிய அந்த 3ஆம் பிறையை வந்து எல்லோருமே பார்க்கலாம். அமாவாசைக்கு அடுத்து 3வது நாள் வரக்கூடிய 3ஆம் பிறையில் நீங்கள் கண் விழிச்சிங்க அப்படின்னாலோ, 3ஆம் பிறையை நீங்கள் பார்க்க நேரிட்டது அப்படின்னாலோ அந்த மாதம் முழுவதும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல விதமான நல்ல செயல்கள் உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதா நீங்கள் சங்கேதமாக உணர்ந்துக்கலாங்க. அதுவே 4ஆம் பிறை என்று சொல்லக்கூடிய, அதாவது 3ஆம் பிறைக்கு அடுத்து வரக்கூடிய 4ஆம் பிறை என்று நீங்கள் அந்த பிறையை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டது அப்படின்னா அடுத்த அமாவாசை வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 27 நாட்களுக்கு வந்து 4ஆம் பிறையை பார்த்தவர்களுக்கு நாய்படாத பாடுன்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதற்காக 4ஆம் பிறையை பார்த்ததுனால எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காதுன்னு எடுத்துக்க வேண்டாங்க. நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் தடங்களாகி நடக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். சாதாரணமாக நடக்க வேண்டிய எந்த ஒரு காரியமும்
தடங்கள் ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு தான் நடக்கும். இன்னைக்கு முடிய வேண்டிய காரியம் இன்னைக்கே முடியாமல் ஒரு நாள் தள்ளி முடியும். எந்த ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட அந்த சிறு வேலைகளுக்கு கூட கடுமையான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து 27 நாட்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த 4ஆம் பிறை அப்படிங்கிறது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் திடீர்னு பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அதற்கு கவனமாக அந்த மாதம் முழுவதும் கவனமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் உறுதியாக கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். தெரிஞ்சோ தெரியாமலோ 4ஆம் பிறையை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதம் முழுவதும் எந்த காரியமுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி மனசை விட்டுற வேண்டாங்க. நீங்கள் அந்த மாதம் முழுவதும் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே சிறிது தடங்கள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்துக்கலாம். அதைத்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால எந்த பிறையாக இருந்தாலும் அந்த பிறைகள் மூலமாக அந்த முறைகள் மூலமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே ஒரு அறிகுறியாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். ராஜயோகம் நிகழ்ச்சியினை குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் ஜோதிடம் குறித்த உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 24. இமெயிலில் தொடர்பு கொள்ள srjgem@gmail.com, info@drkramsrj.com.